நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற சக்தி பொதுவாக மனிதர்களுக்கு இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தா அது ஒரு அசாத்தியமான விஷயமா இருக்கு. ஆனால் வேதத்தின் கண்ணா விளங்கக்கூடிய ஜோதிடத்தின் மூலம் நமக்கு நாளைய தினத்தின் பலனை இன்றைக்கு தெரிஞ்சுக்கிறது சாத்தியமான ஒரு விஷயமா இருக்கு. ஒரு நாள் முன்கூட்டியே திட்டமிடுவதன் மூலம் நம்மளால 1000 பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். நமக்கு நாளைய தினத்தின் சுப பலனை நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறதன் மூலம் நமக்குள்ள கரை புரண்டு ஓடுகிற உற்சாகம் அப்படிங்கிறது நமக்கு 1000 யானை பலத்தை கொடுக்கும். நாளைய தினத்தின் சுப மற்றும் அசுப பலனை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப திட்டமிட்டா பொதுவாக நாளைய தினம் நல்ல ஒரு பலன்களை பெற முடியும். அந்த வகையில் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகளால் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும், சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, என்ன செஞ்சால் பாதகமான பலன்களிலிருந்து நாம் விடுபட்டு வெளிவர முடியும், ஒரு சில விஷயத்தை நீங்கள் தவிர்க்கிறதன் மூலம் நிறைய முன்னேற்றத்தை பெற முடியும், அந்த வாய்ப்புகள் என்ன, இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தனுசு ராசி அப்படின்னு சொன்னாலே இவங்க வந்துட்டு குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. ஆமாங்க, உங்களோட ராசி அதிபதி குரு பகவான் தான். அதே போல் உங்களோட ராசிக்குரிய கடவுளும் தட்சிணாமூர்த்தி, அதாவது குரு பகவான் தான். இந்த தனுசு ராசியில் உள்ள மூலம், பூராடம், உத்திரம், இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த மன தைரியத்தோடு ஃபேஸ் பண்ண நீங்கள் வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க. தட்சிணாமூர்த்தி பகவான் தான் குரு பகவானுமே. தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் சுண்டல் மாலை, கருப்பு சுண்டல் மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் நீங்கி செல்வ நிலை மேலோங்கி வளர்வதையும் உங்களோட வாழ்க்கை முறையில் ஒரு சிறப்பான முன்னேற்றம் வருவதையும் நீங்கள் கண்கூட காண முடியும். உங்களுக்கு தட்சிணாமூர்த்தி பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் கம் தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. தட்சிணாமூர்த்தியினரால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் அப்படிங்கிறது இந்த மாதம் ஒரு எப்படி சொல்லனா, இந்த மாதம் சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் சனி இந்த 4 கிரகங்களும் முக்கிய கிரகங்களாக பார்க்கப்படுது. இந்த 4 முக்கிய கிரகங்களின் பயிற்சியுமே இந்த மாதம் நடக்க இருக்கு. இதன் மூலம் குடும்ப வாழ்க்கையில் என்ன மாதிரியான நிலை உண்டாகும், நிதி சார்ந்த விஷயத்தில் எப்படி இருக்க போகுது, அதுபோல் தொழில்முறை வாழ்க்கை உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரி முன்னேற்றத்தை கொடுக்கும், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் சுக்கிரன் மீன ராசியில் வக்கர பயிற்சியும் தொடங்க போகிறார். அதே போல் சூரிய பகவானும் மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார். புதன் பகவான் மீன ராசியில் வக்கர பயிற்சியை இந்த மாதம் தொடங்க இருக்கிறார். அதே போல தான் சனி பகவானும் 2.5 வருஷத்துக்கு பின்னாடி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார். இப்படிப்பட்ட இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது சில முக்கிய பயிற்சியாக பார்க்கப்படுது. இந்த பயிற்சிங்கிறது 12 ராசிகளுக்குமே ஒரு சில தாக்கத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும். அந்த வகையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா, ஒரு கலவையான பலன்கள் தரக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. 4வது வீட்டில் புதன் இருப்பது சாதகமான நிலை. ஆனால் புதன் 10ஆம் வீட்டில் தொடர்ந்து பார்வை பெறுவார். ஆனால் புதனின் சராசரி முடிவுகளை விட சற்று சிறப்பான வாய்ப்புகளை நீங்கள் பெற முடியும். இத்தகைய சூழ்நிலையில் சில சிரமங்களை சந்தித்த பிறகுதான் உங்களோட பணித்துறையில் நீங்கள் வெற்றி பெற முடியும். அதே நேரத்தில் கவனக்குறைவு அல்லது திட்டமிடாமல் வேலை செஞ்சீங்கன்னா அதோட விளைவுகள் அப்படிங்கிறது மோசமாக இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் திட்டமிட்ட முறையில் செயல்பட முயற்சி செய்கிறது நல்லது. வணிக கண்ணோட்டத்தில் இந்த மாதம் பார்த்தா சராசரியாக இருக்கும். இருந்தாலுமே ராகு கேது மற்றும் செவ்வாயின் தாக்கம் மற்றும் புதனின் தாழ்வு நிலை இது எல்லாமே கருத்தில் வச்சு எந்த ஒரு வணிக அபாயத்தையும் எடுக்கிறது நல்லதாக இல்லை. கல்வி கண்ணோட்டத்தில் இந்த மாதம் பொதுவாக சராசரியான முடிவுகளை கொடுக்கும். ஆரம்ப கல்விக்காரகனாக விளங்கக்கூடிய புதன் வலுவிழந்த நிலையில் இருந்தாலுமே 4ஆம் வீட்டில் உச்சமான சுக்கிர பகவானோடு இருக்கிறதுனால கடினமாக உழைக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களையும் நல்ல பலன்களையும் பெறுவீங்க. 2ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தொடர்ந்து 3ஆம் வீட்டில் பயிற்சித்து வரார். இதன் மூலம் குடும்பத்தில் பெரிய அளவில் பிரச்சனை வராமல் தடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும்.
ஆனால் இந்த மாதம் 2ஆம் வீட்டில் செவ்வாயின் அம்சம் மற்றும் 2ஆம் வீட்டின் அதிபதி சில காலம் உங்களுக்கு அமையறதுனால பலன்களை ஒப்பிட்டு பார்க்கையில் பலவீனங்களும் ஏற்படும். இந்த மாதம் உங்கள் காதல் உறவை பற்றி பேசினா உங்களோட 5ஆம் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூட செவ்வாயின் நிலை இந்த மாதம் மிகவும் சாதகமாக இல்லை. இத்தகைய சூழலில் ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடுங்கிறதுனால நீங்கள் உங்களோட வார்த்தைகளில் கவனத்தை கையாள்வது நல்லது. அதே போல் இந்த மாதம் தனுசு ராசி என்பவர்களுக்கு குடும்பம் மற்றும் காதல் உறவில் என்ன மாதிரியான ஒரு மேம்பாடு ஏற்படும் அப்படின்னு பார்த்தா, வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசி அன்பர்களுக்கு சிலிர்ப்பூற்றும் அனுபவங்கள் உருவாகும், உற்சாகம் அதிகரிக்கும், இயற்கை நிறைந்த இடங்கள் மற்றும் அற்புதமான கலகலப்பான இடங்களுக்கு உங்களோட குடும்பத்தோடு சென்று வரக்கூடிய வாய்ப்பு அமையும். இத்தகைய சமயத்தில் நீங்கள் வெளியூர் பயணங்கள் அப்படிங்கிறது மகிழ்ச்சி நிறைந்த வகையில் இருக்கும். திருமணமான தம்பதிகள் ஒன்றாக இணைவதற்கு இது ஒரு நல்ல காலம். இருவரும் உங்களோட மனதில் இருக்கிற அனைத்து விஷயங்களுமே வெளிப்படையாக பேசுங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதும் நல்லது. வீண் விவாதங்களை மேற்கொள்ளாமல் இருப்பது ரொம்பவே நல்லது. இருவரும் ஒன்றாக நினைவுகளை உருவாக்கும் ஏராளமான மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளவுமே வாய்ப்பு உண்டாகும். அதே நேரத்தில் தனுசு ராசியில் உள்ள நீங்கள் குடும்பம் அல்லது நண்பர்களுடன் சில டென்ஷன்களையுமே அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக அனைத்து செயல்களையும் இருக்கு. சில வீழ்ச்சிகள் அல்லது தவறான புரிதல்கள் உங்களோட உறவுகளில் மன அழுத்தத்தை உருவாக்கலாம். உங்களோட அன்புக்குரியவங்க கிட்ட இருக்கக்கூடிய தொடர்புகள் வலுவாமையை கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போகிறது நல்லது. உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவு ஆறுதலையும் ஆதரவையும் கொடுக்கும். வாழ்க்கை துணையான உறவு சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இடையே இருக்கும் அன்பு உறவில் ஆறுதல் மற்றும் ஆதரவு பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். இதற்கு நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரித்து போகிறதும் நல்லது. தேவையற்ற வாக்குவாதத்தை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்திடுங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசியில் கீழே பிறந்தவங்க இந்த நிலையான நிதி நிலைமையை எதிர்பார்க்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களோட நிதி வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்காக உங்களோட முயற்சிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க மற்றும் நண்பர்கள் நீங்கள் வலுவான ஆதரவை பெறக்கூடிய யோகம் இருக்குது. அவங்களோட ஊக்கமும் வழிகாட்டலும் உங்களோட நீங்கள் நினைக்கிற விஷயத்தை எல்லாமே நிறைவேற்ற உறுதுணையாக இருக்க போகுது. உங்களோட எந்த ஒரு நிதி பரிவர்த்தனையாக இருந்தாலுமே நீங்கள் இந்த மாதம் கவனமாக இருக்கிறது நல்லது. வெளிப்புற கருத்துக்கள் அல்லது ஆலோசனைகள் உங்களோட நிதி நிலைமையை மோசமாக்கலாம். அதனால் மற்றவங்க சொல்கிற விஷயத்தில் நீங்கள் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முயற்சியும் செய்யாதீங்க. 3ஆம் நபரின் தலையிட்டு உங்களோட குடும்பம் மற்றும் உறவு இந்த தொழில் நிதி இது எல்லா விஷயத்துலையுமே ஏற்றதா இல்லை. உங்களோட குடும்பம் நண்பர்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்கும், அதை மட்டும் செயல்படுத்துங்க. 3ஆம் நபரின் பேராசையால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்படுறது பேராசையாக இருந்தால் நஷ்டம் வரும். சரியான முறையில் சரியான திட்டமிட்டு செயலாற்றினால் நல்லது. இந்த மாதம் உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். நீங்கள் பணிபுரியும் இடத்துல எடுக்கிற ஒவ்வொரு அடியிலுமே நிர்வாகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் இந்த மாதம் உங்களோட சிறப்பான செயலால் நல்ல ஒரு விருந்து அனுபவிக்க போகிறீங்க. ஏன்னா இது ஒரு நிச்சயமாக அனைத்து கடின உழைப்பிற்குமே நீங்கள் இதுவரைக்கும் செஞ்ச கடினமான உழைப்பிற்குமே ஆதரவு பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சினிமா மற்றும் மீடியா வல்லுநர்கள் உங்களோட சிறப்பான செயலை வெளிப்படுத்த போகிறீங்க. மக்களின் பாராட்டுக்கு அழக போகிறீங்க. அதே போல் சக ஊழியர்களின் ஆதரவுமே உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவியாக அமையும். அதே சமயம் சுகாதார பாதுகாப்பு துறையில் உள்ள நீங்கள் உங்களோட முயற்சிகளுக்காக நிர்வாகம் மற்றும் நோயாளிகளும் இருந்து அங்கீகாரம் சரியான முறையில் கிடைக்கும். சாதகமான பல வாய்ப்புகளையும் இது உருவாக்கி கொடுக்கும். வக்கீல் தொழிலில் உள்ள தனுசு ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவுமே சிறப்பாக செயலாற்ற போகிறீங்க. ஆசிரியர்களுக்கு இந்த மாதம் உங்களோட சிறப்பான செயல்களால் பாராட்டு படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சமூகத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து அதிகரிக்கும். தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்கள் புதிய தொழில் முயற்சிகளில் நுழையும் பொழுது முதலீடுகளில் எச்சரிக்கையாக செயல்படுறது நல்லது. புதிய நிறுவனத்தை தொடங்குறது அப்படிங்கிறது குறைந்த மூலதனத்தை பயன்படுத்தினால் போதும். ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு வர தனுசு ராசி என்பவர்கள் தங்களோட விரிவாக்கத்தில் பொறுமையை கடைபிடிக்கணும். கூட்டு தொழிலில் செயல்படும் பொழுது எச்சரிக்கையாக இருக்கணும். அனைத்து வணிகர்களும் தங்களோட வணிகத்தை பற்றி எந்த ஒரு விஷயத்தையுமே யார் ஒருத்தர்கிட்டையுமே அணுகுமுறை செய்யும் பொழுது கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செய்கிறது நல்லது. இந்த மாதம் குரு பகவானின் பரிபூரண அருளும் கெற்று வருகிற தடைகள் அனைத்தையும் வெற்றி பாதையை நோக்கி நீங்கள் கொண்டு செல்ல வாழ்த்துக்களையும் குரு பகவானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கலாம். மன தைரியமாக துணிச்சலாக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுமே உங்களுக்கு நல்ல முடிவுகளை கொடுக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம். இது போன்ற அனைத்து ராசி அன்பர்களுக்குமே இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் எப்படிப்பட்ட வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்மளோட சேனலில் பதிவு செஞ்சுருக்கோம். உங்களோட குடும்பத்தில் இருக்கவங்க என்ன ராசி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பதிவை அவங்களுக்கும் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க. நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.